The title is Macbeth, year 1606. Year ஞாபகம் வச்சுக்கோங்க. The title is Macbeth. The full title is The Tragedy of Macbeth. Type, it is a drama, it is a tragedy, it is one of the great tragedies written by Shakespeare. There are 4 great tragedies written by Shakespeare: Hamlet, Othello, King Lear, and Macbeth. So this is one of the 4 major tragedies written by Shakespeare. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Next, type, plot, 11th century, middle age. பாருங்க, இந்த ஸ்டோரியோட பிளாட் எந்த காலகட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th century. 11th centuryல ரியல் மேக்பெத் வந்து வாழ்ந்திருக்காரு. Macbeth was the king of Scotland from 1040 to 1057. ஸோ 1040 1057 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய அரசராக இருந்தவர் மக்பெத். அவரோட லைஃப் ஹிஸ்டரியை எடுத்து ஷேக்ஸ்பியர் 1606 ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு. சரிங்களா, இது ஒரு சோர்ஸ். இதோட பிளாட் எங்கிருந்து எந்த டைம்ல எந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் ஏஜ், அதுவும் 11th century. பர்டிகுலராக இயர் சொல்லணும்னா 1040 to 1057. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இட் வாஸ் ரிட்டன் இன் 1606. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வாஸ் ரிட்டன் இன் 1606. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம்டு இன் 1606. It was published in 1623. இயர் ஞாபகம் வச்சுங்க. It was performed before King James I at Hampton Court Palace. ஸோ இந்த காலகட்டத்தில் 1606 வந்து யார் கிங்கா இருந்தாங்க? இங்கிலாந்து நாட்டினுடைய கிங் யாரு? கிங் ஜேம்ஸ் I. ஸோ அவருக்கு முன்னாடி இவர் வந்து இந்த டிராமாவை பிளே பண்ணியிருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிங் ஜேம்ஸ் I at Hampton Court Palace. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லொகேல், ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து. ஸோ இந்த ட்ராமாவில் வரக்கூடிய பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, முழுக்க முழுக்க ஸ்காட்லாந்து. இங்கிலாந்தில் ஒரு சில சீன் மட்டும் வரும். சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து 5 act பிளே. ஸோ தெர் ஆர் 5 acts இன் திஸ் பிளே. ப்ரொட்டகனிஸ்ட் இஸ் மக்பெத். சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலின்செத் கிரானிக்கல்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ரைட்டிங் திஸ் drama Macbeth. Then next source is Scott's Discovery of Witchcraft, Middleton's The Witch. So these are the 3 sources for writing the drama Macbeth. ஷேக்ஸ்பியர் வந்து இந்த ஒர்க்ல இருந்தெல்லாம் சோர்ஸ் எடுத்து இவரோட டிராமாவை எழுதியிருக்கிறாரு. The play was influenced by Gunpowder Plot in 1605. சரிங்களா, இயர் ஞாபகம் வச்சுங்க. Gunpowder Plot is a historical incident in 1605. It is an attempt to kill James I by Catholics. James I வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர், சப்போர்ட்டர் ஆஃப் பியூரிட்டன்ஸ். கேத்தலிக்ஸ் வந்து இவருக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து இவரை வந்து ஜேம்ஸ் I கொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அதுதான் வந்து கன் பவுடர் பிளாட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது வந்து முறியடிக்கப்படுகிறது. அது வந்து சக்ஸஸ் ஆகலை. சரிங்களா, இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ல இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டாக சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் பவுடர் பிளாட் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு வந்து கிரிட்டிக்ஸ் வந்து சொல்றாங்க. இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு கில் த கிங் ஜேம்ஸ் I பை கேத்தலிக்ஸ். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தீம் ஓவர்வால்டிங் ஆம்பிஷன். சரிங்களா, அதீத பேராசை அப்படிங்கிறது இந்த டிராமாவோட ஒரு தீம். நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்வைவெகேஷன். இட் மீன்ஸ் ஆம்பிகுவஸ் எக்ஸ்பிரஷன் இன் ஆர்டர் டு மிஸ்லீட். ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த டிராமாவில் நிறைய ஆம்பிகுவஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். சரிங்களா, டபுள் மீனிங் இருக்கும். அது ஆம்பிகுவஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். Ambiguous expression in order to mislead. So this is one of the theme. Then appearances versus reality. So these are the themes of the play Macbeth. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the play has the techniques of dramatic irony,
tragic irony and dramatic relief. So these are the techniques which are followed in this play. பாருங்க, dramatic irony. What is dramatic irony? So audience know the actions, but the other characters do not know the actions. ஆடியன்ஸுக்கு தெரியும் எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. அது வந்து ட்ராமாட்டிக் ஐரணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மக்பத்தோட ஃபியர் ஆன் பேங்கோஸ் கோஸ்ட். சரிங்களா, மக்பத் வந்து பேங்கோவோட கோஸ்ட் பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. அந்த கோஸ்ட் வந்து அதர் கேரக்டருக்கு விசிபிளாக இருக்காது, மக்பத்துக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆடியன்ஸ் வந்து மக்பத் ஏன் இந்த மாதிரி பயப்படுறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கோஸ்ட்டை பார்த்துட்டு பயப்படுறாருன்னு தெரியும். ஆனால் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கேரக்டர்ஸ், மற்ற கேரக்டர்ஸ்க்கு அந்த விஷயம் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கை வந்து இந்த ட்ராமாவில் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது ட்ராமாட்டிக் ஐரணி. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஐரணி. அதே மாதிரி தான். ட்ராமாட்டிக் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜிக்கான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம அது சினிமாவில் கூட பார்க்கலாம். ஒரு கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கான சீன் வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்டினியூஸாக ட்ராஜடியாகவே கொண்டுட்டு போனால் அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காக இடையில சில ரிலாக்ஸேஷனுக்காக காமெடி சீன் வரும். சரிங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய சீன் வந்து இந்த மக்பத் ட்ராமாவில் இருக்குது. போர்ட்டர் சீன் அப்படின்னு வரும். சரிங்களா, போர்ட்டர் சீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராமாட்டிக் ரிலீஃப். சரிங்களா, கண்டினியூஸாக ஒரு ட்ராஜிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இடையில வந்து திடீர்னு ஒரு காமிக்கான விஷயத்த வந்து ஆத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுதான் ட்ராமாட்டிக் ரிலீஃப். அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ தேர் ஆர் 6 சாலிலோகிஸ் இன் திஸ் பிளே. ஒரு 6 சாலிலோகிஸ் வந்து இந்த பிளேல சொல்லியிருக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. திஸ் பிளே இஸ் அ பிளண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஃபேபிள் அண்ட் ஃபேன்சி. ஸோ இதில் வந்து ரியல் இன்சிடென்ட்ஸ் இருக்கு, ஃபேபிள் கற்பனை கதை இருக்கிறது, ஃபேன்சி, இது எல்லாமே சேர்த்து இந்த பிளேவை வந்து எழுதியிருக்காரு. There are 3 kings ruled Scotland in Macbeth. So who are they? First one is Duncan, second one is Macbeth, third one is Malcolm. So these are the 3 kings who ruled Scotland in the play Macbeth. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 kings இது ஒரு டைம் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கேரக்டர்ஸ் மேப் பாருங்க. இந்த கேரக்டர்ஸ் மேப் வச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த ஹோல் ட்ராமாவில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே இந்த 1 பேஜில் வந்துடும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேரக்டர்ஸ் தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டங்கன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். நோட் பண்ணி வச்சுங்க, கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா பேலஸ் ஆஃப் ஃபோரஸ். ஞாபகம் வச்சுங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பேலஸ் ஆஃப் ஃபோரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டங்கன் கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து கீழே இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. சரிங்களா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து டங்கன் கொடுத்துட்டு அது கீழே 1 by 1 நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச்சஸ் பாருங்க. ஸோ தேர் ஆர் 3 விச்சஸ் இன் த பிளே. சரிங்களா, ஃபர்ஸ்ட் விச், செகண்ட் விச், தேர்ட் விச். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு நேம் கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் விச், செகண்ட் விச், தேர்ட் விச் அப்படின்னு வச்சுங்க. ஸோ தேர் ஆர் 3 விச்சஸ், டெவில்ஸ். சரிங்களா, விச் ஆர் டெவில்ஸ். இந்த 3 விச்சஸ் வந்து இந்த பிளேல வருது. அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்காட்டிஷ் நோபிள்மேன். நோபிள்மேன் அப்படின்னு யாரெல்லாம் இந்த பிளேல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ், ஆங்கஸ், லெனக்ஸ், ஹைத்னஸ், மென்டியத். ஸோ தீஸ் ஆர் த நோபிள்மேன். சரிங்களா, ஸ்காட்டிஷ் நோபிள்மேன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவங்க இடையில வருவாங்க. ஸோ இதில் விச்சஸில் பாருங்கள் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது பார்த்துக்குங்க. பிஜிடிஆர்பி 2012 கேட்டிருக்கிறாங்க. விச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்கேட் அப்படின்னு ஒரு கேரக்டர். இவங்க யாருன்னா காடஸ் ஆஃப் விச்சஸ். இந்த 3 விச்சஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு ஒரு காடஸ் இருக்காங்க. அந்த காடஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்கேட். இது பார்த்து வச்சுங்க, பிஜிடிஆர்பி 2012 இது கேட்டிருக்காங்க. ஸ்காட்டிஷ் நோபிள்மேன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேங்க்வோ, ஜெனரல் இன் ஆர்மி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன் ஆர்மி, ஸ்காட்டிஷ் தேன். தேன் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். சரிங்களா, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லார்டுன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேன் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. சரிங்களா, அது பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளூயன்ஸ். இதில் ஸ்பெல்லிங் பார்த்துங்க, FLEANCE, ஃப்ளூயன்ஸ். ஃப்ளூயன்ஸ் யார் அப்படின்னாக்கா பாங்கோட சன்னு. ஹி எஸ்கேப்ஸ் டு வேல்ஸ். சரிங்களா, ஹி சன் ஆஃப் பாங்கோ. பிஜிடிஆர்பி 2017 கேட்டிருக்காங்க பாருங்க, கேரக்டர்ஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா சன் ஆஃப் பாங்கோ. இவர் வந்து இந்த ட்ராமா நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இடையில வந்து இவர் வந்து வேல்ஸ் நாட்டுக்கு வந்து தப்பி ஓடிடுவாரு. சரிங்களா, அது பார்த்துக்கங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து மக்பெத், ட்ராஜிக் ஹீரோ. ஹூ இஸ் ட்ராஜிக் ஹீரோ இன் த பிளே, ஹூ இஸ் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் தி பிளே அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்பெத். இவர் வந்து ட்ராஜிக் ஹீரோ. ஸ்காட்டிஷ் நோபல்மேன், இவர் வந்து ஸ்காட்டிஷ் நோபல்மேன். ஜெனரல் இன் த ஆர்மி, இவருமே வந்து ஜெனரல் இன் த ஆர்மி. பாங்கோவும் ஜெனரல் இன் ஆர்மி தான். அதே மாதிரி மக்பெத்தும் வந்து அவரோட போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன் ஆர்மி. ஹீ இஸ் ரிலேட்டிவ் டு டங்கன், டங்கனோட ரிலேட்டிவ். சரிங்களா, அதுவும் பார்த்துக்குங்க. ஹி லிவ்ட் இன் இன்வர்னஸ் கேசல். எங்க இவரோட கேசலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்னஸ் கேசல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி பிகம்ஸ் த கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. இவர் வந்து டங்கனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கிங் ஆயிடுறாரு. சரிங்களா, இதெல்லாம் இவரை பற்றின வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மக்பெத்தோட ஒய்ஃப் லேடி மக்பெத். ஒய்ஃப் ஆஃப் மக்பெத், அவங்களோட நேம் கொடுக்கல, லேடி மக்பெத்ன்னு தான் வந்து நம்மளோட பிளேல ஃபுல்லாகவே லேடி மக்பெத் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒய்ஃப் ஆஃப் மக்பெத். ஷீ சஃபர்ஸ் சோம்னாம்பியூலிசம். இதை நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு கேட்கலாம். சோம்னாம்பியூலிசம். லேடி மக்பெத் சஃபர்ஸ் த டிசீஸ் ஆஃப் சோம்னாம்பியூலிசம். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஸ்லீப் வாக்கிங். நைட்டில் வந்து இவங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கத்தில் அதாவது தூக்கம் வராமல் இவங்க எந்திரிச்சு இவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா, நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு மேடு மாதிரி. சரிங்களா, தூக்கத்திலேயே வந்து எந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு வியாதி, அதான் சோம்னாம்பியூலிசம், ஸ்லீப் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஷீ இஸ் கால்ட் அஸ் ஃபோர்த் விச். ஸோ இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ராஜிக்கல் தாட்ஸ் இவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, மோசமான எண்ணங்கள்லாம் இவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களை வந்து ஃபோர்த் விச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பிளேயில் வரக்கூடியது 3 விச்சஸ் தான். அந்த விச்சஸ் மாதிரி இவங்க வந்து நடந்துக்கிறதுனால இவங்களை வந்து ஃபோர்த் விச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ கமிட்ஸ் சூசைடு. ஃபைனலி ஷீ கமிட்ஸ் சூசைடு. சரிங்களா, கடைசியில் இவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சைட்டன். சைட்டன் வந்து சர்வெண்ட் ஆஃப் மக்பெத். இவர் வந்து ஒரு சர்வெண்ட், மக்பெத்தோட சர்வெண்ட், ஞாபகம் வச்சுக்க. போர்ட்டர், வாயிற்காவலர். சரிங்களா, போர்ட்டர்னா வாயிற்காவலர். போர்ட்டர் ஆஃப் இன்வர்னஸ் கேசல். இன்வர்னஸ் கேசலோட வாயிற்காவலர் ஒருத்தர் இந்த பிளேல வராங்க. சரிங்களா, இது எல்லாமே இந்த லைன்ல இருக்கக்கூடியது எல்லாமே மக்பெத்தோட கனெக்டான கேரக்டர்ஸ். மக்பெத், லேடி மக்பெத், சைட்டன், போர்ட்டர், இவங்க எல்லாமே மக்பெத்தோட கனெக்டான கேரக்டர்ஸ். அதனால இந்த ஒரு லைன்ல எப்படி வரும் அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சன். டங்கனோட சன் வந்து எல்டர் சன் யார் அப்படின்னா மால்கம். மால்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய பையன் மால்கம். எல்டர் சன் ஆஃப் டங்கன். இவர் யாருன்னா எல்டர் சன் ஆஃப் டங்கன். ஹி இஸ் பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட். இந்த ட்ராமா பிளே ஃபர்ஸ்ட் ஆக்ட் போயிட்டு இருக்கிற நேரத்தில் டங்கன் என்ன பண்ணுவார், இவருக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாரு. என்ன டைட்டில்னா பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து மால்கம்க்கு கொடுப்பாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டங்கன் பெரிய பையனுக்கு, ஏன்னா மூத்த பையனுக்கு தானே கொடுக்கணும், அதனால மால்கம்க்கு பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இவருக்கு கொடுக்குறாரு. இந்த பிளே நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இடையில வந்து ஹி எஸ்கேப்ஸ் டு இங்கிலாந்து. மால்கம் வந்து எங்கே எஸ்கேப் ஆகி போனார் அப்படின்னா இங்கிலாந்துக்கு போவார். ஃப்ளூயன்ஸ் எங்கே போவார் அப்படின்னாக்கா வேல்ஸ்க்கு போவார். சரிங்களா, டொனால்பியன் எங்கே போவார் அப்படின்னா அயர்லாந்துக்கு போவார். இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நியூ கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. கடைசீட்டில் வந்து மக்பெத்தை வந்து கொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து ஸ்காட்லாந்தோட கிங்காக வருவார் கடைசீட்டில். சரிங்களா, இந்த 3 கிங்ஸ் யாருன்னா டங்கன், மக்பெத் அண்ட் மால்கம். சரிங்களா, இந்த 3 பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 3 கிங்ஸ் ரூல்டு ஸ்காட்லாந்து அப்படின்னு பார்த்தோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டங்கன், அவர் ஏற்கனவே கிங்காக இருக்காரு. அதுக்கப்புறம் மக்பெத் வந்து டங்கனை கொண்டுட்டு கிங் ஆகுறாரு.
மேக்டஃப் வந்து மேக்பெத் கொன்னதுக்கப்புறம் கடைசீட்டில் மால்கம் வந்து கிங் ஆயிடுறாரு ஃபைனலாக. சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிங் எட்வர்டு சப்போர்ட்ஸ் மால்கம். இவர் வந்து இங்கிலாந்துக்கு போறாரு. சரிங்களா, இங்கிலாந்துல யார் இருக்காங்கன்னா கிங் எட்வர்டு இருக்காரு. சரிங்களா, கிங் எட்வர்டு இருக்காரு. அங்க போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாரு. கிங் எட்வர்டு வந்து இவருக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாரு. பாருங்க, சப்போர்ட்ஸ் மால்கம். கிங் எட்வர்ட் சப்போர்ட்ஸ் மால்கம், கிங் ஆஃப் இங்கிலாந்து. கிங் எட்வர்டு யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் பாருங்க, சீவார்ட். சீவார்ட் ஜெனரல் ஆஃப் இங்கிலீஷ் ஃபோர்ஸ். சரிங்களா, இது பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இங்கிலீஷ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவார்ட். இவரும் பார்த்தீங்கன்னா ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாண்டு. ஏர்லாவும் இருக்கிறாரு, ஜெனரலாகவும் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி சப்போர்ட்ஸ் மால்கம். அப்போ கிங்கே சப்போர்ட் பண்ணும்போது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஏர்ல், ஜெனரல், சீவார்டும் மால்கம்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யங் சீவார்டுன்னு ஒரு கேரக்டர். அவர் யார் அப்படின்னா சன் ஆஃப் சீவார்ட். இந்த சீவார்டோட பையன் தான் யங் சீவார்ட். சரிங்களா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மால்கம் கூட கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ். சரிங்களா, அது ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால இது அப்படியே ஒரு லைன்ல கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டொனால்ட் பெயின். டொனால்ட் பெயின் யங்கர் சன் ஆஃப் டங்கன். ஹி எஸ்கேப்ஸ் டு அயர்லாந்து. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டொனால்ட் பெயின் அந்த ஏஎல்னு வருது, அயர்லாந்தில் எல்ஏ வருது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பையன் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மேக்டஃப் தேன் ஆஃப் ஃபைப். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தேன் ஆஃப் ஃபைப். ஃபைப் அப்படிங்கிற ஒரு பிளேஸு, அந்த பிளேஸோட தேனை இருக்கிறது மேக்டஃப். சீஃப் ஆஃப் நோபிள்ஸ். நோபிள் மேன் நிறைய பேர் இருக்கா இல்லைங்களா, ரோஸ், ஆங்கஸ், லெனக்ஸ், கெய்த்தனஸ், மென்டியத், இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்டஃப். சரிங்களா, ஹி ஜாயின்ஸ் வித் மால்கம். இந்த மால்கம் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. அப்போ மேக்டஃப் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கிறாரு. இவருக்கு வந்து மேக்பெத்தோட அவரோட அந்த அரசாட்சி வந்து பிடிக்காம, அவரோட சூழ்ச்சிகள் எல்லாம் பிடிக்காம, அவர் மேலே ஒரு வெறுப்புணர்வோடு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு போய் மால்கம் கூட சேர்ந்துக்கிறாரு. ஹி இஸ் நாட் பார்ன் ஆஃப் விமன். ஸோ அதாவது நார்மல் பர்த் இல்லை இவர். சரிங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம், அது பின்னாடி வரும். இவர் மேக்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்த். நெக்ஸ்ட் பாருங்க, லேடி மேக்டஃப், ஒய்ஃப் ஆஃப் மேக்டஃப். சரிங்களா, மேக்டஃபோட ஒய்ஃப் வந்து லேடி மேக்டஃப் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் நேம் கொடுக்கல. ஸோ இவங்க இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இதை நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த கேரக்டர் மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா தான் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இது இல்லாமல் நான் அடிஷ்னலாக வரக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெனோ. ஸ்வெனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நார்வே. ஹி ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் டங்கன்ஸ் ஆர்மி. சரிங்களா, இந்த பிளேவோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைட் வரும். அதில் வந்து மேக்பெத், பேங்க்வோ, இவங்க ரெண்டு பேரும், ரெண்டு ஜெனரல் வந்து இந்த பக்கத்து நாட்டு நார்வே நாட்டினுடைய அரசர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா, அப்போ ஸ்காட்லாந்துக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நார்வே. ஹி ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் டங்கன்ஸ் ஆர்மி. இது ஞாபகம் வச்சுங்க. அவரோட நேம் வந்து ஸ்வெனோ, ஞாபகம் வச்சுங்க. மேக்டன்வால்டு, லீடர் ஆஃப் ஐரிஷ் இன்வாடர்ஸ். இவர் யார், மேக்டன்வால்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் ஐரிஷ் இன்வாடர்ஸ். ஹி சப்போர்ட்ஸ் த கிங் ஆஃப் நார்வே. சரிங்களா, அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடர். சரிங்களா, ஒரு ரெபலியனோட லீடராக இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, ஹி சப்போர்ட்ஸ் த கிங் ஆஃப் நார்வே. இந்த கிங் ஆஃப் நார்வே வந்துட்டு ஸ்காட்லாந்துக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும்போது அவர் கூட இவரும் சேர்ந்துக்கிறாரு. மேக்டன்வால்டும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. ஹி சப்போர்ட்ஸ் த கிங் ஆஃப் நார்வே. நெக்ஸ்ட் பாருங்க, தேன் ஆஃப் ஹாடர். ஹி வாஸ் ரெபல்லியன் அகெயின்ஸ்ட் டங்கன்.
பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேனப் காடர் அப்படின்னு யாருன்னா, இவர் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தேன். சரிங்களா? ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய மேக்பெத், பாங்குவோ மாதிரி இவரும் ஒரு தேன். இவருக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தேனப் காடர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவரோட நேம் கொடுக்கல. இவர் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடியவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டங்கனுக்கு எகெயின்ஸ்டா உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற மாதிரி ரெபலியன், ஹி வாஸ் ரெபலியன் எகெயின்ஸ்ட் டங்கன். தன்னுடைய நாட்டினுடைய அரசருக்கு எதிராக நம்பிக்கை துரோகம், ஒரு துரோகி மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த ஃபைட் வந்தப்ப இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கிங் ஆஃப் நார்வேக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபைட்ல கிங் ஆஃப் நார்வே, மேக்டன்வால்ட், தேனப் காடர் இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. ஒன்னா சேர்ந்து யாருக்கு எகெயின்ஸ்ட்? டங்கன்ஸ் ஆர்மிக்கு எகெயின்ஸ்ட். இந்த டங்கன்ஸ் ஆர்மியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்பெத் அண்ட் பாங்குவோ. இவங்க 2 பேர் தான் அதில் முக்கியமான ஆட்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்பெத் அண்ட் பாங்குவோ. இவங்க 2 பேரோட தலைமையில தான் இந்த 3 பேரோட, இந்த 3 பேர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போர் வீரர்களோட ஃபைட் நடக்குது. அப்போ வந்து இந்த ஃபைட்ல வந்து மக்பெத் அண்ட் பாங்குவோ வந்து வின் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அது ட்ராமாவில் வரக்கூடிய ஸ்டோரி. அது நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து நம்ம சம்மரி பார்க்கலாம். சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் வந்து லிஸ்ட் வந்து நம்மளோட மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 1, சீன் 1, டெசர்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஆக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது டெசர்ட் பிளேஸில் தான் இந்த ட்ராமா ஓப்பன் ஆகுது. 3 witches appear in a desert place with thundering and lightning. 3 witches வந்து வராங்க. ஒரு டெசர்ட் பிளேஸ், ஒரு பாலைவன பகுதியில், ஒரு காட்டு பகுதியில் இடி மின்னலோட இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த 3 witches வந்து அப்பியர் ஆகுறாங்க. They decide to meet Macbeth upon the heath after the battle. ஸோ இதில் ஒரு ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. ஹீத், இது ஹெல்த் கிடையாது. ஹீத், HEATH. ஹீத் அப்படின்னாக்கா ஒரு பாலைவன பகுதி. சரிங்களா? ஒரு வறண்டு போன வறண்ட பூமி, தரிசு நிலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. They decide to meet Macbeth upon the heath after the battle. இந்த 3 witches வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க? நம்ம வந்து இந்த பேட்டில் முடிச்சு மக்பெத் வரும்போது அவரை வந்து நம்ம இந்த தரிசு நிலத்துல நம்ம மீட் பண்ண போறோம், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 witches பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீன். சரிங்களா? அது பாத்துங்க, பாருங்க. When shall we 3 meet again in thunder, lightning or in rain? ஸோ அந்த 3 witches பேசிக்கிறாங்க. நம்ம எங்கெல்லாம் போய் எங்கே நம்ம மீட் பண்ணிக்கலாம்? தண்டர், லைட்னிங், இன் ரெயின். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடி மின்னல் மழை இந்த மாதிரி தூறல் விழுந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எப்போ வந்து நம்ம 3 பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. when hurly burly is done, when the battle is lost and won. ஸோ பாருங்க, இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க? நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, when the hurly burly is done, when the battle is lost and won, we will meet. பாருங்க, இந்த பாப்அப் விண்டோவில் அதோட மீனிங் இருக்கு, அதை பார்த்துக்குங்க. We will meet when the noise of the battle is over, when one side has won and the other side has lost. நம்ம எப்போ மீட் பண்ண போறோம்னா, hurly burly is done அப்படின்னா the noise of the battle is over. After the battle is over, Macbeth will come. So there we will meet Macbeth in the heath. சரிங்களா? அந்த ஒரு தரிசு நிலத்துல ஒரு பேட்டில் முடிச்சுட்டு நடந்து வரப்ப நம்ம அவரை பார்க்கலாம். அதுவும் அந்த பேட்டில் வந்து கண்டிப்பா ஒரு சைடு வந்து வின் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடு தோத்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 witches வந்து முடிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. They say fair is foul and foul is fair, hover through the fog and fill the air. சரிங்களா? இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இதில் வந்து பாரடாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது முரண்பட்ட கருத்துக்களை வந்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது பாரடாக்ஸ். ஸோ ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர் அப்படின்னு கொடுத்து வாட் இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்கலாம். பாரடாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஸோ இந்த லைன் பாருங்க, ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர், ஹோவர் த்ரூ த ஃபாக் அண்ட் ஃபில் தி ஏர். இட் மீன்ஸ் விக்கட்னஸ் டு பி குட் அண்ட் குட்னஸ் டு பி விக்கட். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கெட்ட விஷயமாக தோன்றுகிறது, கெட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயமாக தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்து இந்த தீம் பார்த்துருக்கோம், ஈக்குவைவெகேஷன், ஆம்பிக்யூஸ் இன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி சில சென்டென்ஸ் வந்து இந்த ட்ராமாவில் வந்து வரும். ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர் அப்படின்னா நல்ல விஷயங்களா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கெட்ட விஷயங்களாக மாறும், கெட்ட விஷயங்களா இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா மாறும். அதை வந்து இந்த இடத்துல வேற வேற மீனிங்ல நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ரொம்ப இடி மின்னலோடு இருக்கு, அந்த அட்மாஸ்பியரையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த டென்கனோட அரசாட்சியில சில மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதில் எடுத்துக்கலாம். சரிங்களா, நல்லா போயிட்டு இருக்கு, அடுத்து வந்து இன்னும் டிராஜிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர், லெட்ஸ் ஃப்ளை அவே த்ரூ த ஃபாக் அண்ட் ஃபில் தி ஏர். இவங்க இந்த விச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கடைசியாக அந்த மீட் பண்ணிட்டு லாஸ்ட் இந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு 3 விச்சஸ் சேர்ந்து தான் இந்த சென்டென்ஸ் சொல்றாங்க. சரிங்களா, ஹூ செட் திஸ் லைன் அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் விச், செகண்ட் விச், தேர்ட் விச், 3 விச்சஸ்ன்னு கூட 3 விச்சஸ் நம்ம போடணும். சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா, இந்த 3 விச்சஸ் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த அட்மாஸ்பியர் இஸ் ஃபேரா இருக்கு, ஃபேர் வந்து ஃபவுல் மாதிரி இருக்கு, ஃபவுல் வந்து ஃபேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஏர்ல நம்ம பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க அந்த 3 விச்சஸ் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. சரிங்களா, அது பார்த்துக்குங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் லைன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆக்ட் 1 சீன் 2, மிலிட்ரி கேம்ப் நியர் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டன்கனோட பேலஸு. மேக்டன்வால்ட், லீடர் ஆஃப் ஐரிஷ் இன்வாடர்ஸ், அண்ட் ஸ்வெனோ, த கிங் ஆஃப் நார்வே, ஃபாட் அகெயின்ஸ்ட் டங்கன்ஸ் ஆர்மி. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கிங் ஆஃப் நார்வே வந்து ஸ்காட்லாந்துக்கு அகெயின்ஸ்டா சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அவர் கூட மேக்டன்வால்ட், ஐரிஷ் இன்வாடர்ஸ், லீடர் ஆஃப் ஐரிஷ் இன்வாடர்ஸ், அவரும் சேர்ந்துக்கிறாரு. தேனப் காடர் ஆல்சோ சப்போர்ட்ஸ் த ரெபலியன்ஸ். ஸோ இந்த ரெபலியன்ஸை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனப் காடர். தேனப் காடர் வந்து யாருன்னா ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய, அதாவது டங்கனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் மக்பெத் அண்ட் பாங்க்வோ வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, எ wounded soldier informs Duncan that Macbeth and Banquo have defeated the Norwegian allies. So this is very important point. சரிங்களா, இப்போ இதில் வந்து ஒரு wounded soldier வந்து ஒரு மெசேஜ் கொண்டுட்டு வர்றாரு. அதாவது பேட்டில் ஃபீல்டில் இருந்து ஒரு மெசேஜ் கொண்டுட்டு வந்து கிங்கு கிட்ட சொல்றாரு. கிங்கு வந்து இதில் சண்டைக்கு போகல, பேட்டில் ஃபீல்டுக்கு போகல. சரிங்களா, இவர் வந்து தன்னோட ஜெனரல்ல வந்து அனுப்பி வச்சிருக்காரு. தன்னோட ஜெனரல் அண்ட் சோல்ஜர்ஸ் வந்து இந்த பேட்டிலுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. இவர் வந்து பேலஸில் தான் இருக்கிறாரு. சரிங்களா, அப்போ ஒரு வூண்டட் சோல்ஜர், அடிப்பட்ட ஒரு சோல்ஜர் வர்றாரு, ஓடி வந்து டங்கன் கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றாரு. என்ன மெசேஜ் சொல்றாருன்னு பாருங்க, மக்பெத் அண்ட் பாங்க்வோ ஹாவ் டிஃபீட்டட் த நார்வேஜியன் அலைஸ். இந்த ரெபலியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ரெபலியன்ஸை வந்து மக்பெத் அண்ட் பாங்க்வோ வந்து சண்டை போட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மக்பெத் ஹாஸ் கில்ட் மேக்டன்வால்ட் இன் த பேட்டில். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 பேர்ல மேக்டன்வால்ட் இருக்கார்ல, அவரை வந்து அங்கேயே பேட்டில் ஃபீல்ட்லயே மக்பெத் வந்து கொண்டுட்டாரு. சரிங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரோஸ் டெல்ஸ் த கிங் தட் மக்பெத் ஹாஸ் கேப்சர்ட் த டிஸ்லாயல் தேனப் காடர். ரோஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்பெத் வந்து தேனப் காடர் அதை கேப்சர் பண்ணிட்டு வந்தார். சரிங்களா, டிஸ்லாயல் தேனப் காடர், ஏன்னா இவர் வந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். கிங்குக்கே எகெயின்ஸ்டா நம்பிக்கை துரோகம் செய்த இந்த தேனப் காடரை வந்து மக்பெத் வந்து கேப்சர் பண்ணி கைது பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஹி கால்ஸ் மக்பெத் ஆஸ் பெலனாஸ் பிரைட் க்ரூம். ஸோ இவர் வந்து ஒரு அடைமொழி கொடுத்து ரோஸ் வந்து மக்பெத் பார்த்து சொல்றாரு, என்னன்னா பெலனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்றாரு. பெலனா யார் அப்படின்னா ரோமன் காடஸ் ஆஃப் வார்.
ஸோ அந்த மாதிரி பெல்லனாவோட பிரைட் குரூம் இது எதுக்காகனா அந்த அளவுக்கு ஒரு வீரத்தோட இவர் வந்து போர் புரிந்தார் அப்படிங்கிற சொல்றதுக்காக ஒரு அடைமொழி கொடுத்து இவரை வந்து மக்பத் வந்து சொல்றாரு. ரோஸ் வந்து சொல்றாரு, ஞாபகம் வச்சுங்க, பெல்லனா பிரைட் குரூம் அப்படின்னு சொல்றாரு. பெல்லனா இஸ் ரோமன் காடஸ் ஆஃப் வார். டங்கன் சென்டென்சஸ் தேன் ஆஃப் காடர் டு டெத். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்த தேன் ஆஃப் காடரை இன்னுமே உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிங் என்ன பண்றாரு, ஒரு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. டங்கன் சென்டென்சஸ் தேன் ஆஃப் காடர் டு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவரை வந்து மரண தண்டனை நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. He gives the title தேன் ஆஃப் காடர் டு மக்பத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏற்கனவே தேன் ஆஃப் கிளாமிஸ் அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்காரு யாரு, மக்பத். சரிங்களா? ரெண்டாவதா வந்து இவர் போர்ல வின் பண்ணிட்டு வந்ததுனால இவருக்கு ஒரு டைட்டில் கிடைக்குது. என்ன டைட்டில் அப்படின்னா தேன் ஆஃப் காடர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ரோஸ் சேஸ் தட் த கிங் ஆஃப் நார்வே ஹாஸ் பெய்ட் $10,000 to them bury his dead soldiers at island of Inchcombe. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைட் நடக்குது இல்லைங்களா, ஃபைட்டில் வந்து இந்த ஃபைட் நடக்கிறப்ப நிறைய பேர் வந்து சோல்ஜர்ஸ் இறந்து போயிடுறாங்க. இந்த இறந்து போன சோல்ஜர்ஸை பரியல் பண்ணுறதுக்கு, சரிங்களா, அந்த பரியல் பண்ணுறதுக்கு கூட நார்வே, கிங் ஆஃப் நார்வே கிட்ட ஒரு $10,000 வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த மக்பத் அண்ட் பேங்க்வா வந்து அந்த கிங் ஆஃப் நார்வேவை அடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் தெரியுது நம்மளுக்கு. இதை வந்து ரோஸ் தான் சொல்றாரு. ரோஸ் என்ன சொல்றாரு, கிங் ஆஃப் நார்வே ஹாஸ் பெய்ட் $10,000 டு தெம் bury his dead soldiers at island of Inchcombe. சரிங்களா? இந்த ஐலாண்டில் பரியல் பண்ணுறதுக்கு ஒரு $10,000 நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டங்கன் சேஸ் வாட் he hath lost noble Macbeth hath won. சரிங்களா? Macbeth has won what the Thane of Cawdor has lost. தேன் ஆஃப் காடர்னால என்ன இழந்தமோ அந்த ஒரு விஷயத்த மக்பத்துக்கிட்ட இருந்து நம்ம அதை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து டங்கன் சொல்றாரு. சரிங்களா? இந்த லைன் பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா தேன் ஆஃப் காடர் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டு இவர் கிங்குக்கு அகெயின்ஸ்டாவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் நம்ம என்ன இழப்பை சந்தித்தோமோ அந்த இழப்பை வந்து மக்பத் வந்து ஈடுகட்டி விட்டார் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ட் 1 சீன் 3 ஹீத். 3 witches appear upon the heath. இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் சீனில் 3 witches எல்லாமே டிசைட் பண்ணி நம்ம வந்து ஹீத்தில் வந்து மீட் பண்ணலாம். அங்கே வந்து வாரில் வின் பண்ணிட்டு வரக்கூடிய மக்பத்தை மீட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் படி இப்போ ஹீத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த 3 witches வந்து அப்பியர் ஆகுது, ஒரு தரிசு நிலத்தில் அப்பியர் ஆகுது. த ஃபர்ஸ்ட் விச் ஹாஸ் கம் ஃப்ரம் கில்லிங் ஸ்வைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விச் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வைனை கொண்டுட்டு வந்திருக்கு. செகண்ட் விச் பிளான்ஸ் த ரிவெஞ்ச் ஆன் sailor's wife who refused to share chestnut. இந்த செகண்ட் விச் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்திருக்குன்னா இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு இருந்திருக்கு. சரிங்களா? யாருன்னா செயிலர்ஸோட ஒய்ஃப் வந்து இந்த செகண்ட் விச்சுக்கு வந்து செஸ்ட்நட்டு, சரிங்களா, ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு விதை, சரிங்களா, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க மேலே வந்து நான் பழி தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கு செகண்ட் விச். சரிங்களா? சும்மா இதெல்லாம் ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ மக்பத் அண்ட் பேங்க்வோ ரிட்டர்ன் ஃப்ரம் த பேட்டில். இவங்க வந்து இந்த வார் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த 3 witches 3 பேரும் மக்பத்தை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விச் கால்ஸ் ஹிம் தேன் ஆஃப் கிளாமிஸ். ஃபர்ஸ்ட் விச் என்ன சொல்லுதுன்னு பார்த்துங்க, இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, டிஆர்பியில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிஜிடிஆர்பி 2015 வந்து செகண்ட் விச் வந்து இந்த தேன் ஆஃப் காடர்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் விச். ஃபர்ஸ்ட் விச் வந்து தேன் ஆஃப் கிளாமிஸ். சரிங்களா? தேன் ஆஃப் கிளாமிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் விச் கால்ஸ் ஹிம் ஆஸ் தேன் ஆஃப் காடர். தேர்ட் விச் கால்ஸ் ஹிம் த கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. இந்த மாதிரி 3 விச் 3 விஷயத்தை சொல்லுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விச் வந்து தேன் ஆஃப் கிளாமிஸ், செகண்ட் விச் கால்ஸ் ஹிம் ஆஸ் தேன் ஆஃப் காடர், தேர்ட் விச் கால்ஸ் ஹிம் ஆஸ் கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க,
இப்போ மேக்பெத் பார்த்துட்டு இந்த விச்சஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லுது. உடனே வந்து பேங்க்வோ கேட்குறாரு, சரி மேக்பெத்தோட ஃபியூச்சர் பற்றியெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க, என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்வோ கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த விச்சஸ் என்ன சொல்லுதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விச் சேஸ் பேங்க்வோ இஸ் போத் லெசர் அண்ட் கிரேட்டர் தேன் மேக்பெத். சரிங்களா? பேங்க்வோ வந்து பார்த்தீங்கன்னா போத் லெசர் அண்ட் கிரேட்டர், அதாவது மேக்பெத்தோட ஒரு கீழ்நிலையிலையும் இருப்பார், அதே சமயத்தில் மேல்நிலையில இருப்பார். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வந்து இந்த தீமில் பார்க்கும்போது ஈக்குவிகேஷன் ஆம்பிக்யூஸ் ஸ்டேட்மெண்ட் நிறைய வந்து இந்த பிளேல வரும். அந்த மாதிரி தான் இது, போத் லெசர் அண்ட் கிரேட்டர். மேக்பெத்தோட ஒரு குறைவான ரேங்க்லையும் இருப்பார், அதே மாதிரி அவரோட மேல்நிலைக்கும் போவார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விச் சொல்லுது. செகண்ட் விச் சேஸ் பேங்க்வோ இஸ் நாட் ஆஸ் ஹாப்பி ஆஸ் மேக்பெத், இட் மச் ஹாப்பியர். மேக்பெத் மாதிரி இவர் வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, ஆனால் சந்தோஷமா இருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மேக்பெத் மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தேர்ட் விச் சேஸ் பேங்க்வோ வில் நெவர் பி கிங் பட் ஹிஸ் டிசெண்டன்ஸ் வில் பிகம் கிங்ஸ். இவர் வந்து வாழ்நாளில் கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவரோட குழந்தைங்க, சரிங்களா, இவரோட குழந்தைங்க வேணா பிற்காலத்தில் இவரோட சந்ததியினர் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய கிங்கா வரலாம். சரிங்களா? கிங்கா வருவாங்க அப்படின்னு சொல்லி தேர்ட் விச் வந்து சொல்லுது. சரிங்களா? அப்போ இந்த பேங்க்வோவோட ஃபியூச்சர் பற்றி இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விச்சஸ் வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் விச் என்ன சொல்லுச்சு, செகண்ட் விச் என்ன சொல்லுச்சு, தேர்ட் விச் என்ன சொல்லுச்சுங்கிறத நல்லா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாமில் கேட்கலாம். பேங்க்வோ சேஸ் தட் the witches come from bubble in the earth. பேங்க்வோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விச்சஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. உடனே இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்வோ என்ன சொல்றாருன்னா, இந்த விச்சஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் பபிள்ஸ் இந்த எர்த், இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய பபிள்ஸ்ல இருந்து வந்து இந்த விச்சஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேக்பெத் சேஸ் தட் they have vanished like breath in the wind. மேக்பெத் என்ன சொல்றாருன்னா, இந்த விச்சஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு, இந்த காற்றுல நீராவியோட கலந்து இந்த காற்றுல மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோஸ் இன்ஃபார்ம்ஸ் மேக்பெத் தட் த கிங் ஹாஸ் மேட் ஹிம் தேனம் காடர். ரோஸ் வந்து ஒரு மெசேஜ் கொண்டுட்டு வர்றாரு. சரிங்களா? ஹி இன்ஃபார்ம்ஸ் மேக்பெத் தட் த கிங் ஹாஸ் மேட் ஹிம் தேனம் காடர். இப்போ வந்து ரோஸ் வந்து வேகமா வந்து ஒரு மெசேஜ் சொல்றாரு. என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னா, டங்கன் வந்து உங்களைய தேனாப் காடர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. மேக்பெத் வண்டர்ஸ் த பார்சியல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த விச்சஸ் ப்ரொஃபெசி. இவருக்கு பயங்கர சந்தோஷம். சரிங்களா? ஏற்கனவே இவர் வந்து தேனாப் கிளாமிஸ் அப்படிங்கிறது பாஸ்ட். சரிங்களா? ஏற்கனவே இவர் அந்த போஸ்ட்ல தான் இருக்கிறாரு. ப்ரெசன்ட்ல வந்து செகண்ட் விச் என்ன சொல்லுது, தேனாப் காடர் அப்படின்னு சொல்லிடுச்சு. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனேயே இந்த மெசஞ்சர் வந்து இவர்கிட்ட அந்த மெசேஜ் சொல்றாரு. இங்க பாருங்க, டங்கன் வந்து உங்களுக்கு தேனாப் காடர்ங்கிற டைட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேக்பெத்துக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஆகா, இந்த விச்சஸ் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு பார்ட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கர சந்தோஷம். சரிங்களா? ஏன்னா வந்து செகண்ட் விச் சொன்னது தேனாப் காடர் அப்படிங்கறது சொன்னது இப்ப நடந்துருச்சு, அதனால அவருக்கு பயங்கர சந்தோஷம். He is tempted to seek its complete fulfillment. மேக்பெத் உடனே என்ன பண்றாரு, கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆகா, தேர்ட் விச் சொன்னதும் நடந்துருமா, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா தேர்ட் விச் என்ன சொல்லியிருக்குது, யூ வில் பி கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து, நீ வந்து ஸ்காட்லாந்து நாட்டினுடைய கிங் ஆக போற அப்படின்னு சொல்லி மூணாவது விச் வந்து ஃபியூச்சர் பத்தி சொல்லிச்சு, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அது மேல இவரோட மைண்ட் வந்து அதுக்கு டெம்ப்ட் ஆக ஆரம்பிக்குது. பேங்க்வோ ரிப்ளைஸ் தட் டெவில்ஸ் சே ஹாஃப் ட்ரூத்ஸ் டு ரூயின் தம் அல்டிமேட்லி. பேங்க்வோ என்ன சொல்றாரு, இந்த டெவில் சொல்றதெல்லாம் நம்பக்கூடாது, பாதி உண்மைகளை சொல்லிட்டு இதை வந்து நம்மளைய மிஸ்கைட் பண்ணி ஒரு தவறான பாதையில கொண்டு போய் நம்மளை ஒட்டுமொத்தமா ஒரு அழிவு பாதையில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி பேங்க்வோ வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். சரிங்களா? இது கேட்கலாம், டெக்ஸ்ட் லைன்ஸ், இது பார்த்துக்குங்க. த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் டெல் அஸ் ட்ரூத்ஸ், win us with honest trifles to betrays in deepest consequence. These words are said by Banquo. Instruments of darkness அப்படின்னா இந்த இடத்துல டெவில். சரிங்களா? இந்த டெவில்ஸ் விச்சஸ்
witches tell us truths, win us with honest trifles. இந்த witches வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை சொல்லி நம்மளோட மைண்ட் எல்லாத்தையும் மாற்றி ஒரு தவறான பாதையில் கொண்டுட்டு போய் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். டு பீட் ரைஸ் இன் டீப்பஸ்ட் கான்சிக்வன்ஸ், இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு கடைசியாக ஒரு அழிவு பாதையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி பாங்கு வந்து சொல்கிறார். சரிங்களா? இது யார் சொன்னதுன்னு பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ட் 1 சீன் 4, Duncan's palace at Forest. Malcolm says that the former cadre openly has confessed his treasons and repented deeply. பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மால்கம் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஃபார்மர் காடர், ஏற்கனவே இருந்த தேனப் காடர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு உண்மையிலேயே அவரோட துரோகத்தை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ட்ரீசன்ஸ் அப்படின்னா டிஸ்லாயல்ட்டி, சரிங்களா, ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி, சரிங்களா. அவர் செய்த தவறே அவர் வந்து ஒப்புக்கொள்கிறாரு. ரிப்பண்டட் டீப்லி, ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரோட தவறுக்கு வந்து அவர் மன்னிப்பு கோர்றாரு. சரிங்களா, இந்த மாதிரி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை ஞாபகத்தில் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீ சேஸ் நத்திங் இன் ஹிஸ் லைஃப் பிகேம் ஹிம் லைக் த லிவிங் இட். ஹீ டைட் ஆஸ் ஒன் தட் ஹேட் பீன் ஸ்டடிட் இன் ஹிஸ் டெத் டு த்ரூ அவே dearest thing he owed as it were a careless trifle. இதோட மீனிங் பாருங்க. He never did anything in his whole life that looked as good as the way he died. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாகும்போது அவர் வந்து லைஃப்பில் எதையுமே சாதிக்காத மாதிரி, அவரோட முகத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஒரு எதுவுமே சாதிக்காமல், ஹி நெவர் டிட் எனி திங் இன் ஹிஸ் ஹோல் லைஃப், அவர் எதுவுமே அவரோட லைஃப்பில் செய்யாத மாதிரி, சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறாரு. லுக்ட் ஆஸ் குட் ஆஸ் த வே ஹி டைடு, அந்த மாதிரி வந்து அவர் இறந்து போகிறாரு. ஹி டைட் லைக் சம்ஒன் ஹூ ஹேட் ப்ராக்டிஸ்ட் ஹவு டு டாஸ் அவே ஹிஸ் மோஸ்ட் செரிஸ்ட் பொசிஷன். ஸோ அவர் சாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லைஃப்பில் வந்து எதையுமே ஒரு சாதிக்காத மாதிரியும், அவர் வந்து இருக்கக்கூடிய அவரோட சொத்து சுகங்கள் எல்லாமே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத மாதிரியும் அவர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. ஆஸ் இஃப் இட் வேர் அ ஒர்த்லெஸ் பீஸ் ஆஃப் கார்பேஜ், சரிங்களா, அவரோட பொசிஷன், சரிங்களா, அவரோட பொசிஷன், அவரோட சொத்து, அவரோட அந்த செல்வம், சரிங்களா, இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. அவர் சாகும்போது ஐயோ இவ்வளோ எல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவரோட முகத்தில் தெரியல. அவர் வந்து ஒரு அது எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆஸ் இஃப் இட் வேர் அ ஒர்த்லெஸ் பீஸ் ஆஃப் கார்பேஜ், ஒரு குப்பைகள் மாதிரி தான் அவர் சாதாரணமாக வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவர் வந்து சாகும்போது இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மால்கம் வந்து சொல்கிறாரு. சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டங்கன் பிரைசஸ் மக்பெத் அண்ட் பாங்கோ ஃபார் தேர் விக்ட்ரி. டங்கன் வந்து ரொம்ப பாராட்டுறாரு. ஜெனரல் மக்பெத் அண்ட் பாங்கோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இவருக்கு தேடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால அவங்கள ரொம்ப பாராட்டுறாரு. ஹி ப்ரொக்ளைம்ஸ் ஹிஸ் எல்டர் சன் மால்கம் ஆஸ் த பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட் அண்ட் ஹேர் டு த த்ரோன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். டங்கன் வந்து மால்கம்மை வந்து பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட அரசியல் வாரிசாகவும் அவரை சொல்லிடுறாரு, ஹேர் டு த த்ரோன். மக்பெத் இஸ் அப்செட் ஓவர் திஸ் டெக்ளரேஷன். மக்பெத்துக்கு வந்து இது பிடிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு வாரில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அது இல்லாமல் விச் வந்து இவரை வந்து கிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸி வந்து சொல்லியிருக்கு. அப்படி இருந்த போதிலும் இந்த நேரத்தில் வந்து டங்கன் மால்கம்மை வந்து பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட் அண்ட் ஹேர் டு த த்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறக்கூடிய விஷயம் நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து நடக்காமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி அப்செட் ஆகுறாரு. The king decides to go to Macbeth castle at Inverness for the royal party. கிங் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்மளோட வெற்றியை நம்ம மக்பத்தோட அரண்மனையில் போய் கொண்டாட போகிறோம், ராயல் பார்ட்டி ஒன்று நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கிங் அனௌன்ஸ் பண்ணுறாரு. மக்பெத் ஹாஸ் கான் இன் அட்வான்ஸ் டு வெல்கம் தம் இன் அ ரைட் மேனர். மக்பெத் உடனே இமீடியட்டாக வந்து ஒரு லெட்டர் எழுதி தன்னோட ஒய்ஃப்க்கு அனுப்பி விடுறாரு. இங்கே பாரு, நான் வந்துட்டு இந்த மாதிரி வாரில் வின் பண்ணினேன், வர வழியில் வந்து விச்சஸ் வந்து பார்த்தேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து டங்கனை மீட் பண்ணேன், அவர் வந்து ஒரு ராயல் பார்ட்டி நம்மளோட வீட்டில் தான், நம்மளோட அரண்மனையில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டு இவரும் வந்து அட்வான்ஸாக கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ட் 1 சீன் 5, Macbeth castle at Inverness.
Lady Macbeth reads her husband's letter about his meeting with the witches. லேடி மெக்பத் வந்து ஹஸ்பண்டோட லெட்டரை வந்து படிச்சு பார்க்குறாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. லேடி மெக்பத் வந்து படிச்சு பார்க்குறாங்க. She says, I fear thy nature. It is full of the milk of human kindness to catch the nearest way. ஸோ இந்த மாதிரி லெட்டர் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து தன்னோட ஹஸ்பண்டு கிங் ஆயிடுவார். இவங்க வந்து கிங்கோட ஒய்ஃப், சரிங்களா? இவர் வந்து இவங்க ஹஸ்பண்டு கிங் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து அரசி ஆயிடுவாங்க, சரிங்களா? இவர் வந்து அரசரானார்னா இவங்க வந்து அரசி ஆயிடுவாங்க இல்லைங்களா? அதனால இவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். கண்டிப்பாக வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கிங் ஆயிடணும், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள லேடி மக்பத் அந்த லெட்டரை ரீட் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் வந்துருச்சு, சரிங்களா? நம்ம எப்படியாவது நம்ம வந்து அரசி ஆயிடணும், இந்த நாட்டினுடைய அரசி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை. அவங்க வந்து அந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க. I fear thy nature, it is too full of the milk of human kindness to catch the nearest way. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இது பாருங்க, இதோட மீனிங் பாருங்க. பட் ஐ worry about whether or not you have what it takes to chase the crown. உன்னை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? உன்னை நினைச்சாதான் பயமா இருக்கு, நீ வந்து உன்னோட கேரக்டரை நினைச்சாதான் பயமா இருக்கு, நீ வந்து அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா நடந்து நீ வந்து இந்த அரசாட்சி நீ பிடிப்பியா அப்படிங்கிறதே என் மனசுல ஒரு கேள்விக்குறியா இருக்குது, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்பத்தை பார்த்து லேடி மக்பத் சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், சரிங்களா? யூ ஆர் டூ ஃபுல் ஆஃப் த மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் டு ஸ்ட்ரைக் அக்ரெசிவ்லி அட் யுவர் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ வந்து இந்த மாதிரி ஒரு அரசாட்சியை பிடிக்கணும்னா ரொம்ப கொடூரமா இருக்கணும், எவனையாவது போட்டு தள்ளணும், எவனையும் சாகடிச்சினா தான் நீ அரசாட்சியை பிடிக்க முடியும், சரிங்களா? ஆனால் உனக்கு அந்த மாதிரி நேச்சரே இல்லையே, ஒரு கொடூரமான நேச்சர் உங்ககிட்ட இல்லையே, நீ வந்து ரொம்ப ஒரு அன்பாக இருக்கக்கூடிய நேச்சர் தானே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை சொல்கிறாங்க. இதை பார்த்துக்குங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க. மக்பத் ஷுட் பி அக்ரெசிவ் டு கேட்ச் த க்ரோன் ஆஃப் ஸ்காட்லாந்து. இந்த மாதிரி கைண்டா அன்போடு கருணையோடு இருந்தாலும் நீ வந்து அரசாட்சியை பிடிக்க முடியாது. யூ ஷுட் பி வெரி அக்ரெசிவ், ரொம்ப கொடூரமாக இருக்கணும் நீ, சரிங்களா? அப்போதான் வந்து இந்த அரசாட்சியை வந்து நீ பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து லேடி மக்பத் சொன்னது ஞாபகம் வச்சுங்க. A messenger arrives with a message that the king is coming for the party. ஒரு மெசஞ்சர் வர்றாரு, இவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிங் வர போறாருங்கிற ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. She decides to murder Duncan that night. லேடி மக்பத் ஃபர்ஸ்ட் டங்கனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த தாட் யாருக்கு வருது அப்படின்னா லேடி மக்பத்துக்கு தான் வருது. லேடி மக்பத் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா டங்கன் இங்க வர்றதான் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம டங்கன் இங்கே போட்டு தள்ளிட்டு நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அரசராக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, சரிங்களா? அடுத்து பாருங்க. She says, come you spirits that tent on mortal thoughts and fix me here and fill me from the crown to the toe top full of direst cruelty. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கம் யூ ஸ்பிரிட்ஸ், இவங்க வந்து இந்த லைன்ல வந்து ஸ்பிரிட்ஸ் டெவில்ஸ் அட்ரஸ் பண்றாங்க, சரிங்களா? அந்த டெவில்ஸ் அட்ரஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கம் யூ ஸ்பிரிட்ஸ் தட் ஃபில் வித் மர்டரஸ் தாட்ஸ், சரிங்களா? என்னோட மைண்டு ஃபுல்லாக அந்த கொலை பண்ணணும், டங்கனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து என்னோட மைண்டில் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் மீ லெஸ் லைக் எ வுமன் அண்ட் மோர் லைக் எ மேன், அன்சிக்ஸ் மீ ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதோட மீனிங் என்னன்னு பாருங்க. என்னை வந்து நான் ஒரு லேடி தான், ஆனால் வந்து நான் லேடி இருக்கக்கூடாது, நான் ஒரு மேன் மாதிரி எனக்கு போல்ட்னஸ், அந்த தைரியம் எல்லாமே வரணும். மேக் மீ லெஸ் லைக் எ வுமன் அண்ட் மோர் லைக் எ மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபில் மீ ஃப்ரம் ஹெட் டு டூ வித் டெட்லி க்ரூயல்டி, என்னோட தலையிலிருந்து கால்கள் வரையில் என்னோட உடம்பு முழுவதும் அந்த ஒரு க்ரூயல்டி, அந்த க்ரூயல் மைண்டு, அந்த எப்படியாவது கொல்லணுங்கிற கொலை வெறி, சரிங்களா? அந்த தாட்ஸ் என் மைண்டில் வரணும், இந்த டெட்லி தாட்ஸ் வந்து என்னோட மைண்டில் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டெவில்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த லைன் ரொம்ப முக்கியம், அது பார்த்துங்க. அடுத்து பாருங்க. She asked the spirits to fill her from head to toe with deadly cruelty and murderous thoughts. அந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என் உடல் முழுவதும் நீ தான் கொண்டு வந்து நிரப்பி விடணும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து பாருங்க. When Macbeth
reaches home, she tells him that Duncan will never leave the castle. மக்பத் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, டங்கன் வர்றாரு, நமக்கு ராயல் பார்ட்டி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாரு, பண்ணிட்டு நாளைக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி மக்பத் சொல்றாங்க. லேடி மக்பத் சொல்றாங்க அவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அன்னைக்கு நைட்டே அவரை போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் சொல்றாங்க. When Macbeth reaches home, she tells him that Duncan will never leave the castle. வந்தாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவர் திரும்பி போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. She says, your hand, your tongue looks like innocent flower, but be the serpent under it. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். சரிங்களா? ஹஸ்பண்டை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. She says that Macbeth must appear innocent like flower that hides the serpent under it. நீ பார்க்கறதுக்கு உன்னோட கைகள், உன்னோட நாக்கு, உன்னோட முகம், உன்னோட ஃபேஸ், எவ்ரிதிங் ஷுட் பி லைக் இன்னசென்ட் ஃப்ளவர். ஒரு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி மலர்கள் மாதிரி நீ உன்னோட முகத்தை வச்சுக்கணும். ஆனா உங்ககிட்ட உள்ளுக்குள்ள ஒரு க்ரூயல் தாட் இருக்கணும். எப்படி ஒரு செடியில வந்து ஒரு புதர் செடிக்கு அடியில ஒரு செர்பெண்ட் வந்து மறைஞ்சு இருக்குதோ, அது மாதிரி உன்னோட மைண்டு வந்து ஃபுல்லா ஈவில் தாட்ஸ் இருக்கணும். செர்பெண்ட் மாதிரி நீ இருக்கணும். வெளியில வந்து நீ காமிச்சிக்கிறது ஒரு ஃப்ளவர் மாதிரி காமிச்சிக்கணும். ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் வந்து நீ வெளியில காமிச்சிக்கணும். ஆனா உன் மைண்டுக்குள்ள ஈவில் தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் கிட்ட சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. She says the raven himself is horse that croaks the fatal entrance of Duncan under my battlements. So this is also very important line, இது நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லைன் எப்போ சொல்றாங்கன்னா, அந்த மெசஞ்சர் வந்து சொல்லுவாரு. மெசஞ்சர் என்ன சொல்லுவாரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி டங்கன் வந்து உங்களோட பேலஸ்க்கு ஒரு ராயல் பார்ட்டிக்காக வரப்போறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து லேடி மக்பத் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The raven himself is horse. ராவன் வந்து இங்க வந்து கத்துற மாதிரி. சரிங்களா? ராவன் himself is horse that crooks the fatal entrance of Duncan under my battlements. So the messenger is short of breath like a horse raven. ராவன் வந்து சத்தம் போடுற மாதிரி இந்த மெசஞ்சர் வந்து சொல்லிட்டு போறாரு. ராவன் வந்து என்ன ஒரு மெசேஜ் இங்க சொல்ற மாதிரி இவங்க கற்பனை பண்றாங்க அப்படின்னா, as he announces Duncan's entrance into my fortress where he will die. சரிங்களா? டங்கன் இங்க வந்து இறந்து போகக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த மெசஞ்சர் வந்து சொல்லிட்டு போற மாதிரி. அதுவும் எப்படின்னா, ஒரு ராவன் வந்து சொல்ற மாதிரி, ராவன் வந்து கத்திட்டு போற மாதிரி இவங்க அந்த லேடி மக்பத் வந்து கற்பனையில சொல்றாங்க. சரிங்களா? The raven himself is horse. ராவன் அப்படின்னு சொல்லி இங்க யாரை சொல்றாங்கன்னா, அந்த மெசஞ்சர். ராவன் வந்து இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு ஆந்த வந்து கத்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ராவன் வந்து இங்க கத்தக்கூடிய ஒரு சத்தம், அந்த சத்தம் வந்து டங்கனுடைய அவரோட அழிவை வந்து சொல்லுது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பேரிசனோட ஒரு மெட்டஃபரோட இந்த லைன் சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்துங்க. ராவன் himself is horse that croaks the fatal entrance of Duncan under my battlements. battlements அப்படின்னா castle or fortress. சரிங்களா? என்னோட அரண்மனையினுடைய நுழைவு தான் உனக்கு சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? என்னுடைய அரண்மனையினுடைய நுழைவு உன்னுடைய இறப்பு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு இந்த மெசஞ்சர் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ராவன் வந்து கத்துற மாதிரி கற்பனை பண்ணி ஒரு மெட்டஃபரோட இங்க சொல்லியிருக்காங்க. இது பாத்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். நெக்ஸ்ட் பாருங்க. மக்பத் டெல்ஸ் ஹிஸ் வைஃப் தட் டங்கன் பிளான்ஸ் டு லீவ் த நெக்ஸ்ட் டே. மக்பத் சொல்றாரு, இன்னைக்கு நைட் வருவாரு, ராயல் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாரு, நாளைக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாரு அப்படின்னு சொல்லி டங்கன் சொல்றாரு. லேடி மக்பத் சேஸ் தட் த கிங் வில் நெவர் see tomorrow. நாளைய வந்து அவங்க பார்க்க மாட்டாரு. சரிங்களா? நெவர் see tomorrow. பாருங்க, அதான் சொல்லக்கூடிய வார்த்தை. லேடி மக்பத் சேஸ், இந்த ஒரிஜினல் லைன் பாருங்க. ஓ நெவர் ஷால் சன் தட் மாரோ see. நாளைய பொழுது அவர் கண்ணால பார்க்க மாட்டாரு, எப்பயுமே பார்க்க மாட்டாரு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி லேடி மக்பத் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கொல்ல போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது பாத்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Act 1 Scene 6 Macbeth's Castle. Duncan and Scottish lords arrive at Macbeth's castle. So the people are coming to Macbeth's castle, that is Inverness Castle. Duncan prizes the pleasant air of the castle. அந்த டங்கன் உள்ள வரும்போது, ஆகா என்ன அருமையான காற்று, என்ன அற்புதமான ஒரு பேலஸ், எவ்வளோ அழகா இருக்கிறது, இந்த பேலஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா டங்கன் வந்து அந்த கேசல் அரண்மனையை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. லேடி மக்பத் வெல்கம்ஸ் ஹிம் வார்ம்லி.
லேடி மக்பத்தும் அவங்கள வந்து நல்ல பயங்கர உபசரிப்போட வரவேற்கிறாங்க. ஷி தேங்க்ஸ் ஹிம் ஃபார் த ஹானர்ஸ் பெஸ்டோட் ஆன் ஹர் ஹஸ்பண்ட். டங்கன் வந்து அவங்களோட மக்பத்துக்கு வந்து இந்த தேனப் காடருங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து பாராட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக தேங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட கணவருக்காக நீங்கள் கொடுத்த பட்டங்களுக்கு பதவிகளுக்காக நான் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆக்ட் 1 சீன் 7, மக்பத்ஸ் கேசல். When the king dines, Macbeth thinks over his wife's instructions. அங்கே வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் மக்பத் வந்து அவரோட ஒய்ஃப் சொன்ன அந்த விஷயங்கள் அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்து டங்கனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, அதுவே அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. He thinks of the consequences and so he tells his wife not to proceed their plot. இவர் நினைக்கிறாரு, ஐயோ நம்ம வந்து டங்கன் வந்து நம்மளை நம்பி இவ்வளோ பட்டங்கள் பதவிகள்லாம் கொடுத்துருக்காரு, நம்மளை இவ்வளோ பாராட்டியிருக்காரு, இவர் பாராட்டு விழா நடத்தியிருக்காரு, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளியை வந்திருக்காரு, எப்படி நம்ம வந்து டங்கனை கொல்றது, இதை வந்து இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட வேணாம், இந்த மாதிரியான சதித்திட்டத்தெல்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்பத் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. He says, I have no spur to prick the sides of my intent, but only vaulting ambition which overleaps itself and falls on the other. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இந்த லைன் தான் இந்த பிளேவோட தீம். சரிங்களா, என்ன சொல்றாரு பாருங்க, I have no spur to prick the sides of my intent. அதாவது எனக்கு எந்த ஒரு காரணமுமே கிடைக்கல, எனக்கு எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லை, டங்கனை கொல்றதுக்கான எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லை. அவர் என்ன எனக்கு பண்ணாரு, என்ன எனக்கு துரோகம் பண்ணாரு, என்ன எனக்கு செய்யலை, எல்லாமே செஞ்சாரு, பட்டம் கொடுத்தாரு, பதவி கொடுத்தாரு, செல்வம் கொடுத்தாரு, பொருள் கொடுத்தாரு, இவ்வளோ பாராட்டு எனக்கு பாராட்டி இருக்கிறாரு, அப்படிப்பட்ட டங்கனை நான் எப்படி கொல்லுவேன் அப்படிங்கிறது சொல்றாரு. ஐ கேனாட் ஸ்பர் மை செல்ஃப் டு ஆக்ஷன். எந்த ஒரு தூண்டுதலுமே என்னோட மைண்ட்ல வரல அப்படிங்கிறாரு. த ஒன்லி திங் மோட்டிவேட்டிங் மீ இஸ் அம்பிஷன். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அவரை கொல்லணும்னா என்னோட பேராசை, என்னோட பேராசை தான் அவரை கொல்ல வைக்கும், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. The only thing motivating me is ambition which makes people rush ahead of themselves toward disaster. அந்த ஆம்பிஷன் தான் எங்கிட்ட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. யூஸ்வலா இந்த ஆம்பிஷன் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு தவறான பாதையில கொண்டு போய் கடைசியா ஒரு அழிவில முடிச்சிருமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா, I have no spur to prick the sides of my intent, but only vaulting ambition which overleaps itself and falls on the other. சரிங்களா, இந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது மக்களை வந்து ஒரு தவறான பாதையில் கொண்டு போய் கடைசியத்தில் அழிவு பாதையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா, அதை பார்த்துங்க. He imagines that there is no reason to kill Duncan, but only vaulting ambition. She accuses him of cowardice. அதுக்கு வந்து லேடி மக்பத் சொல்றாங்க, நீ வந்து ஒரு கவர்டு, நீ ஒரு கோலை, உனக்கு தைரியமே இல்லாதவன், நீ ஒரு மேனே கிடையாது நீயே அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறாங்க. மக்பத் சேஸ், I dare do all that may become a man who dares do more is none. சரிங்களா, இவங்க வந்து திட்டுறாங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து திட்டுறாங்க, லேடி மக்பத் திட்டுறாங்க. அப்போ வந்து சொல்றாரு, I dare do all that may become a man. ஒரு மனிதன் என்ன செய்வானோ அதை நான் செய்யறதுக்கு தயார், எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் திட்டுனோடனே இவங்க ரோசம் வந்துருச்சு. சரிங்களா, மக்பத்துக்கு வந்து பயங்கர ரோசம் வந்துருச்சு. அந்த ரோசத்துல தான் இதை சொல்றாரு, I dare do all that may become a man who dare do more is none. மீனிங் பாருங்க, he tells his wife that he dares to do anything and everything that is appropriate for a man to do. ஒரு மேன், ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்வதற்கு எனக்கு தைரியம் கிடைத்து விட்டது, நான் கண்டிப்பா நான் செய்யறேன், செஞ்சு காமிக்கிறேன், என்னை வந்து ஒரு ஆண்மகனா நீ கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ரோசத்தோட இது சொல்றாரு. someone who does more than that is not a man at all. சரிங்களா, அதாவது நான் செய்யக்கூடிய விஷயம் ஒரு ஆண்மகனா இருந்து என்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பா நான் செஞ்சிருவேன். சரிங்களா, அப்படின்னு சொல்றாரு. someone who does more than that is not a man at all. இதை விட நான் செய்யக்கூடிய விஷயத்தை விட அதுக்கு மேல போய் ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்யறான்னா அவன் வந்து மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் சொல்றாரு. சரிங்களா, அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, she boasts of her courage and manliness. அவங்க வந்துட்டு ரொம்ப
எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, அந்த தைரியம் கூட இல்லையே உனக்கு. நான் ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிற தைரியம் கூட உங்ககிட்ட இல்லையே. நீ போய் ஒரு டங்கனை கொன்னுட்டு வா அப்படின்னா அதுக்கு கூட வந்து நீ ஏன் பயப்படுற? நாம எப்படி வந்து நம்ம வந்து அரசராக முடியும், நான் எப்படி அரசியாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. She says, have plucked my nipple from his boneless gums and dashed the brains out, had I so sworn as you have done to this. சரிங்களா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், இது நோட் பண்ணி வச்சுங்க. இதோட மீனிங் பாருங்க, மீனிங் பார்த்துக்குங்க. But even as the baby was smiling up at me, I would have plucked my nipple out of its mouth and smashed it brains out against a wall if I had sworn to do that the same way you have sworn to do this. சரிங்களா, அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குழந்தைய பிடிச்சு இழுத்து அந்த குழந்தைய செவுத்துல அடிச்சு அந்த குழந்தையினுடைய பிரெயின் வெளியில வர்ற மாதிரி செய்ய சொன்னா கூட நான் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுவேன். ஆனா நீ செய்யறதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி லேடி மெக்பெத் வந்து மெக்பெத் கிட்ட சொல்றாங்க. சரிங்களா, அந்த குழந்தை சிரிச்சுட்டே பால் குடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைய கூட அந்த குழந்தைய வந்து பிடுங்கி செவுத்துல அடிச்சு அந்த மூளையை செதறடிச்சு நான் அப்படி கூட செஞ்சிருவேன். ஆனா நீ போய் டங்கனை கொல்றதுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த லேடி மெக்பெத்தை பார்த்து தூண்டி விடுறாங்க. நம்ம வந்து ரோசை வர மாதிரி பேசுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த லைன் பார்த்து வச்சுங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க. She would dash her suckling child to the ground rather than to go back her decision to murder the king. என்கிட்ட போய் இந்த கிங்கை கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அதை செஞ்சிருப்பேன். அதாவது அந்த டெசிஷனை வந்து நான் பின்வாங்கிறத காட்டிலும் நான் வந்து ஒரு குழந்தைய கூட நான் வந்து அந்த மாதிரி செஞ்சிருவேன். இந்த ஒரு குழந்தைய கூட செவுத்துல அடிச்சு அதோட மூளையை செதற வெடிச்சிருவேன். எதை காட்டிலும் அப்படின்னா இது வந்து எது அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிங்கை வந்து நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி நீ தயங்குற இல்ல, என்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா நான் இந்த ஒரு ஈவன் அந்த இந்த குழந்தைய கூட நான் அது மாதிரி பண்ணியிருப்பேன். நீ என்னமோ இந்த விஷயத்துக்கு போய் தயங்கிட்டு இப்படி நிக்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த லேடி மெக்பெத் பார்த்து சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. She proposes the plan that she will drug the Chamberlains to fall them sleep. அது மட்டும் இல்லாம சாம்பர்லைன், சரிங்களா, சாம்பர்லைன் வந்து அந்த கிங்கோட அவர் ஓய்வெடுத்திருக்கக்கூடிய அறைக்கு வெளியில அவருக்கு பாதுகாவலர்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சாம்பர்லைன், சரிங்களா, அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவங்கள வந்து தூங்க வச்சிடலாம். அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டங்கன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து லேடி மெக்பெத் சொல்றாங்க. மெக்பெத் கேன் மர்டர் டங்கன் இன் ஹிஸ் ஸ்லீப். தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ கொன்னுரு அப்படின்னு சொல்றாங்க. They will smear the blood on the sleeping chamberlains and put the blame on the servants. சரிங்களா, அது மட்டும் இல்லாம டங்கனை கொன்னுட்டு அந்த கத்தியில ரத்தம்லாம் படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த ரத்தத்தை கொண்டுட்டு வந்து அந்த சாம்பர்லைன் மேல தடவி விட்டுறலாம். அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமே வந்து சாம்பர்லைன் தான் கிங்கை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பிளான் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இதோட ஆக்ட் 1 வந்து முடிஞ்சிருது. ஓகே, தேங்க்யூ.